All right. Okay, fine. So power cut ஆயிடுச்சு லைக் லெப் ஓகே பட் வைஃபை இஷ்யூஸ் இருக்குல்ல, ஸோ அதனால பவர் கட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் செய்ய முடியல. ஸோ இது வரைக்கும் நடந்த அந்த அந்த வீடியோ அந்த கன்செப்ட் பார்ட் 1 போடுறேன். மிச்சத்தை திருப்ப நான் ரெக்கார்ட்ல விட்டு பார்ட் 2 போடுறேன். ஓகே தான். ரியலி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் தட் ஐ ஹேவ் மேட் டு யூ. லைக் சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ நாம அப்போ மிச்சமா நான் என்ன காய்ச்சிருந்தேன்னு சொன்னா வீடியோ கன்செப்ட் சொல்லியிருந்தேன். ரைட். ஸோ இப்போ இந்த வீடியோ கன்செப்ட்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இந்த வீடியோ கிரியேட் ஆகுறது, சைசஸ் கன்செப்ட், இந்த ரெண்டரிங் கன்செப்டுகள், வீடியோ ஷூட் பண்ற அந்த லைக் ஐடியாஸ், கைட்லைன்ஸ், அனலாக் வீடியோ, டிஜிட்டல் வீடியோ ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம், வீடியோ ஃபார்மட்ஸ் என்னென்ன, எம்பெக் 1, எம்பெக் 2, இந்த கன்செப்டுகள், எம்பெக் 4, எம்பி4, எப்படி நீங்க வீடியோ கன்செப்ட் ப்ராஜெக்டுகள் இதுகளை கொடுக்குறீங்க, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ஸோ இந்த ஐடியாக்கள் கணக்க விஷயங்கள் இருக்குன்னு, ஸோ அதுல நீங்க எப்படி செய்றீங்கன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல கதைப்பீங்க. ஸோ வீடியோ, சவுண்ட், இமேஜ், அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு இது, ஸோ இந்த கன்செப்டுகள். தென் அடுத்தது அனிமேஷன். இனி அஃப்கோர்ஸ் கிராஃபிக்ஸ் தென் அனிமேஷன் பார்ப்போம். ஸோ அனிமேஷன், அப்போ அனிமேஷன் என்ன, அனிமேஷன் கன்செப்ட் என்ன? ஸோ உண்மையா லைக் என்ன சொல்றது, ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸா அது நம்ம செஞ்சாதான் அது அனிமேஷன். பட் அது ஒரு ஒரு கன்செப்ட், அதாவது கிராஃபிக்ஸா ஒரு மோஷனா காட்டினா, அசைவா காட்டினா, தட் இஸ் அனிமேஷன். அப்ப அனிமேஷன் என்ன, கிராஃபிக்ஸ் என்ன, தென் அனிமேஷன் பிரின்சிபல்ஸ் என்ன, டைமிங், செகண்டரி, இந்த ஸ்டேஜ் கன்செப்டுகள், ஸ்ட்ரைட் ஹெட், ஸ்டேஜிங், முதல்ல சொல்லுறது என்ன, ஸோ ஆன்டிசிபேஷன், ஈஸி இன் ஈஸ் அவுட். ஸோ இப்போ இந்த கார்ட்டூன்ல வந்து ஒரு முயல் ஓடி வருதுன்னா, முயலோ டொம்மோ, இப்போ டொம் அண்ட் ஜெரியில லைக் அது ஓடி வருதுன்னா என்ன, ஸோ வந்து அது கொஞ்சம் வழுக்கி மாதிரி அப்படி நின்று, பிரேக் அடிக்கிற மாதிரி அப்படி நின்று, சத்தம் அந்த இதுகள், என்ன அந்த மூச்சு வாங்குற மாதிரி அந்த அசைவுகள், லைக் இப்ப சிண்ட்ரெல்லா கார்ட்டூன்ல லைக் அவ அப்படி ஒரு சுத்தினாண்டா அவட அந்த கூந்தலும் அந்த அந்த ஃப்ராக் கன்செப்டுகளும் முடிச்சு. ஸோ தட் இஸ் எல்லாமே என்ன, ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷன்ல இருக்கிற விஷயம் தான். இப்படி இருந்தா தான் அது ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம். தட். ஸோ அந்த விஷயங்கள் அப்ப அனிமேஷன் கன்செப்ட்ல அந்த இதுகள் முக்கியம், கேள்விகளா கேட்கறதா இருந்தா. ஸோ அந்த கன்செப்ட் லைக் எப்படி நாம இதை காட்டுறோம், அண்ட் இந்த ஒரு ஒரு இமேஜையும் தான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஒரு இப்படி ஒரு லைக் என்ன சொல்றது, செல் அனிமேஷன் உண்மையிலேயே இதைத்தான் நான் இப்ப சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஒரு ஃப்ரேம் அதை செஞ்சு அதை அப்படி விசிக்கிற அந்த புத்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒட்டியா கீறி அதை அப்படி விசிக்கினாங்கன்னா என்ன நடக்கும், அது ஒரு வீடியோவா மாதிரி தெரியும் இல்லையா, ஸோ அசைகிற மாதிரி அதே கன்செப்ட் தான் செல் அனிமேஷன், ஒவ்வொரு ஒரு ஃப்ரேமா காட்டுறது. ரைட். இப்போ இது என்ன இப்படி வாரது ஸோ தட் இஸ் செல் அனிமேஷன், ஒவ்வொரு ஒரு படம். அதே பார்ட் அனிமேஷன் லைக் ஒரு பொருள் எங்க இருந்து எங்க வரைக்கும் போய் எப்படி வரணும் அந்த அந்த அசைவை காட்டுது. ஸோ கம்ப்யூட்டர் அனிமேஷன் எப்படி இருக்கும், என்ன கன்செப்டுகள், எந்த இதுகள், ஸோ அனிமேஷன் ப்ரோசஸ் என்ன, ஸ்டோரி போர்ட் லே அவுட்ண்டா எப்படி இருக்கும், இது நாம படங்களை பார்த்து இந்த பேப்பர்கள்ல இப்ப பெருசா இல்ல என்ன நினைக்கிறேன். பட் அப்ப பேப்பர்கள் இப்பயும் வரும். ஏன்னா அந்த பக்கத்துல பேப்பர்ல கடைசி பக்கத்துல இருக்கும் இல்லையா, தட் அந்த ஸ்டோரி போர்ட் லேஅவுட் மாதிரி கடைகள் வந்து தொடரும் தொடரும் போட்டு பின்னுக்கு விஜய் பேப்பர், ஜீனியஸ்ல எல்லாம் பின்னுக்கு ஒரு கதை வரும். ஸோ இந்த இந்த கன்செப்ட் ரைட். ஸோ இந்த தொடர் கதைகள் அதுகள், ஸோ பேக்கேஜிங் அந்த கன்செப்டுகள் எப்படி நாம இது செய்கிறோம், ஸோ இதெல்லாம் ஒரு அனிமேஷன் ஒரு ப்ரோசஸ்ல வர விஷயங்கள். அவங்க அதுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, பட் தட் இஸ் த திங் எப்படின்னு சொல்லி லைக். ஸோ எப்படி இதெல்லாம் பண்றாங்க, தென் அனிமேஷன் ஃபார்மட்ஸ்கள் எப்படி இருக்கும், அனிமேஷன் செய்யறதுக்கு டூல்ஸ் என்னென்ன, ஸோ இதுகள் எல்லாமே அனிமேஷன்ல. தென் அதுக்கு அப்புறம் மல்டிமீடியா ப்ரோக்ராமர். ஸோ மல்டிமீடியா ப்ரோக்ராமர்டா யாரு, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, இதுல ரொம்ப கூடவா இருக்கும். நான் ஃபுல்லா ஷோர் பண்ணி தருவேன், பயப்படுவேன்னா, ஆனால் நீங்க இன்றைக்கு இதைத்தான் பார்க்கணும். நான் இந்த இந்த போட்ட வீடியோவை பார்த்து தென் அதுக்காக நீங்க என்னென்ன விஷயம் எல்லாம் சும்மா அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கு ஃபுல்லா நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒண்ணுதான், உங்களோட மைண்டுக்குள்ள எந்த அளவுக்கு டவுட்ஸ்களை கொண்டு வர முடியுமோ, எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகுறது, அதோட ஊறுறது. அப்பதான் நாளைக்கு நான் சொல்லும்போது அட இதைத்தான் நம்ம நேற்று தேடி பார்க்கும்போது இருந்தது அப்படின்னு விளங்க வலிக்கிடும். தென் அதுக்கு பிறகு தான் படிக்கலாம். சரிதானே. நான் சொல்றது அப்படியே ஒப்பி வச்சு மைண்டுக்குள்ள பாடமாக்கி அப்படி எழுதிட்டு போறது ஒரு கதை சரி வராது. ஸோ மைண்டுக்குள்ள இதை ஈஸி ஆக்கினா தான் என்ன பாருங்க, இப்ப எல்லா படம் முடிச்சுட்டீங்க, இது ஒன்று தான் இருக்குன்னு சொன்னா அப்ப கட்டாயம் இதை நீங்க இந்த முறையாவது விடாமல செய்யணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு ஃப்ளோல இதெல்லாம் ஃபெமிலியர் ஆகி இதை படிச்சு கொண்டு வருது. நானே என்ன ஈஸியான ஸ்டெப் தான் சொல்லுவேன். அதை இன்னும் ஈஸியா எதிர்பார்த்தோ அல்லது ஈஸியாக செஞ்சு வலிக்கணும்னு நினைச்சா கடைசியால கஷ்டமா தான் போய் முடியும். ஸோ அதனால அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. அடுத்த விஷயம் அனிமேஷன் கன்செப்ட், இந்த மல்டிமீடியா இது நான் தருவேன், இது பிரச்சனை இல்லை, மிச்சத்தையும் காட்டிட்டேன். அடுத்த விஷயம் கிராஃபிக் சிஸ்டம், அது பிரச்சனை இல்லை. ஜியோமெட்ரிக் டிரான்ஸ்மிஷன் இந்த கன்செப்டுகளுக்குலாம் நாங்கள் வர மாட்டோம். ஆனால் நான் என்னன்னு சொல்லிடுறேன்.
இது அந்த மாடலிங், இந்த கோடிங் கான்செப்டுகள் அந்த இது சரியா, அந்த 12வது 11வது வீக் 10வது வீக்ல வரும். ஸோ டூ டைமென்ஷனல் வியூ, இந்த லைனுகள், இந்த கன்செப்டுகள், அதுக்கு பாய்கிற சர்க்கிள்க்கு ரெண்டு அப்படி, இது பாடமாக்கிட்டும் போய் எழுதலாம், அதுவும் சொல்லிடுறேன். இந்த கோடிங் செக்மெண்ட் பாடமாக்கிட்டும் போய் எழுதலாம், ஆனால் அது தேவையில்லாத வேலை சரியா. ஸோ அதனால நான் அதை ப்ரிஃபர் பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்க சிலபஸ்ல இருந்து படிக்கிறீங்களே தான் நான் அதை சரி கதைப்பேன். ஆனால் இப்போ அரியர் கான்செப்ட்ல நான் இப்போ இந்த விஷயங்களை பார்த்தா தலையடிக்கும், தேவையில்லாம பிரச்சனை வரும் மைண்டுக்குள்ள, அது இன்னும் லோட் ஆயிருக்கும். அதனால அதை வேணும். நீங்க 6 கல்லியிலும் முதல் 4 கல்லியும் ஃபுல்லா ரெடி ஆகிட்டு போனீங்க தலைக்கான மற்ற 2 கல்லிகள் விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க. அதான் அந்த 10வது 11வது 12வது ஸ்லைடுகள். ஸோ அதனால அதை யோசிக்க வேணாம் சரி. அதனால தான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்க 12 ஸ்லைட்ல முதல் 8 ஸ்லைட் ஷோவுக்குரிய விஷயத்தை பார்த்தாலே காணும். அதில் தான் நான் உங்களுக்கு காட்டினேன். இதுல இந்த ப்ரெசன்டேஷனையும் காட்டிட்டேன். ஸோ இது டிஸ்பிளே டிவைசஸ், இது இது முக்கியம் சரிதானே. ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்குரிய நோட்ஸ் வந்து இந்த விஷயம் தான். இந்த 12 ஸ்லைட்ல இந்த தான் உங்களுக்கு தேவையானது. இதை முதல் விளங்கி கொண்டா சரி, ரைட். ஸோ அப்போ அதன்படி இந்த ஓவர்வியூ கிராஃபிக் சிஸ்டம் என்னன்னா, இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் வந்து செய்யறீங்க, அதை நீங்கள் எதில் அவுட்புட் காட்ட போறீங்க, டிஸ்பிளேஸ் என்னென்ன டிஸ்பிளேஸ் இருக்குது. ஸோ வீடியோ டிஸ்பிளேயிங் டிவைசஸ் என்னென்ன, கிராஃபிக்ஸ் என்ன, கிராஃபிக்ஸ்ல 2 வகை இருக்கு. வெக்டர் கிராஃபிக்ஸ் என்னென்ன, ராஸ்டர் கிராஃபிக்ஸ் என்னென்ன. ராஸ்டர்ன்றது பிக்சலை பேஸ் பண்ணியிருக்கும், வெக்டர்ன்றது என்னத்தை லைக் எட்ஜஸையும் லைன்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்கும். இப்போ பிக்சலால ஃபேஸ் பண்ற விஷயங்கள் தான் என்னது, ராஸ்டர் கிராஃபிக்ஸ். அதை தான் ஜூம் பண்ணும் போதெல்லாம் உடைஞ்சு பெட்டு பெட்டியாக காட்டுமே, தட் இஸ் த திங். பட் வெக்டர் வந்து உடையாது. ஏன் உடையாதுன்னா, அது கோடுகளையும் புள்ளிகளையும் வச்சு அது எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் அது ஓகே இருக்கு. ஸோ இந்த ஃபொண்டுகள் எல்லாமே என்ன, வெக்டர்ஸ், ரைட். ஸோ அந்த கன்செப்டுகள் அப்போ டிஸ்பிளே டிவைசஸ் என்ன, சிஆர்டி கன்செப்ட் என்ன, கேதோட் ரேஸ் டியூப்ஸ் என்ன, தென் அது எப்படி ஒர்க் பண்ணுது, ரைட். ஒரு டோர்ச் லைட் கன்செப்ட் என்ன. ஸோ அதனால தான் எல்லாமே நடக்குது. ஸோ அது எப்படி நடக்குது, அண்ட் தென் அதுக்கு பிறகு அடுத்த விஷயம், ரைட், ராஸ்டர் ஸ்கேன் டிஸ்பிளேஸ் எப்படி இருக்கும், ஸோ இது எப்படி நடக்குது. ஸோ இந்த டோர்ச் லைட் கன்செப்டுகள் எப்படி இந்த லைட் அடிக்கிற அந்த கன்செப்ட் நடக்குது. ஸோ இந்த விஷயங்கள் ரெண்டம் ஸ்கேன்ஸ் டிஸ்பிளேஸ், தென் ஸ்கலர் சிஆர்டி மானிட்டர்ஸ் பீம் மேடோஸ், இந்த கன்செப்டுகள் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு அளவுக்கு கிளியரா இருக்கும், ரைட். சும்மா இவ்வளோத்தையும் பார்த்து பாடமாக்கி இவ்வளோத்தையும் பார்க்கணும்னா இல்லை, கஷ்டம். அது கடைசி நேரத்தில் சரி வராது. நாலேஜுக்காக படிக்கிற விஷயம் லெக்சர்ஸ் டைம்ல நீங்க இதெல்லாம் பார்த்து படிச்சா நாலேஜ் வளரும். எக்ஸாம் டைம்ல இவ்வளோத்தையும் பார்த்தா ஒன்றும் தோணாது, எழுதவும் வராது. ஸோ நான் இந்த விஷயங்கள் ஓவராலா இப்படி இப்படி இருக்குன்னு மட்டும் தான் காட்டுறேன். இதுகளை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தந்த பிறகு அதுகளை பாடமாக்கினா சரி. பாடமாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பார்க்கணுன்றதை மட்டும் தான் நான் இப்போ சொல்றேன், என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ மொத்தமா இந்த விஷயங்கள்ல நீங்க இப்ப பிளான் பண்ண வேண்டியது, இந்த அளவு பாடங்களையும் ஓவர்வியூவா பார்த்துட்டு வர வேண்டியது. அண்ட் தென் நாளைக்கு நான் டியூடுகள் தர பார்க்குறேன் ஃபுல்லா. தென் அதை நீங்க ஃபுல்லா கவர் பண்ணா தென் அதுக்கு பிறகு அந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம் பேப்பர் நீங்க செய்ய வேண்டியது மட்டும் தான் விஷயம். ஸோ இதன்படி 3 மணித்தல் பேப்பர்ல 6 கல்லியில 4 கல்லி ஃபுல்லா நீங்க செஞ்சிருக்கணும், 5வது கல்லி ட்ரை பண்ணிருக்கணும், டியூடுகள் ஃபுல்லா படிச்சுட்டு போகணும். அண்ட் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை நீங்க ஒன்றே ஒன்று தான் செய்யணும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சிஜிஐக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, சிஜிஐக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்னது, அந்த விஷயங்களை வளர்த்து ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்ட்டு வாசிச்சு பார்க்க வேண்டியது. வாசிச்சு பார்த்துட்டு வருவீங்களா இருந்தா நாளைக்கு நான் கதைக்கும் போது இதைத்தான் அவர் சொன்னவர் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வழங்கும், கிளியர் ஆகும். ஓ ரைட், ஓகே, இதுதான் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கிளியர் ஆனாலே சரி, வேற ஒன்று நீங்க worry பண்ண தேவையில்லை. அடுத்த விஷயம், நீங்க இந்தளவையும் கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னென்ன கன்செப்ட் இருக்கு. அதுக்கு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஒரு பாஸ் பேப்பர். முதல் இந்த விஷயம் இருக்கு தானே, 2 3 அதெல்லாம் ஓகே. ஓகே சரி, இதுல சும்மா ஒரு பாஸ் பேப்பரை பார்ப்போம். ஸோ ஓகே, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் 2015லேருந்து 2020 வரைக்கும் தான் உங்களோட சிலபஸ். அப்போ சரியா. ஸோ இதில் கேட்டுருக்கிற கேள்விகளை பார்ப்போம். நான் சொன்ன இப்போ நாம கதைச்ச விஷயங்கள், நாம என்னென்னலாம் இருக்குமென்று கதைச்சோமோ அதுல இந்த பாசிபிள் எந்த தூரம் வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், யூ நோ தட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் அனிமேஷன், ஹார்ட்வேர் கம்பனன்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பனன்ட்ஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சிஸ்டத்தில். சிஜி என்ற என்ன, எம்பெக் என்ற என்ன, எம்இடி என்ற என்ன, ஜேபிஜி என்ற என்ன, விரிவாக்கம். மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ல இருக்கிற விஷயங்கள். ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ற யாரு, குவாலிட்டி இன்ஜினியர் என்ற யாரு, ஓப்பன் ஜிஎல் பைப்லைன் அண்ட் ஆர்கிடெக்சர் என்ன, ஓப்பன் ஜிஎல் இருக்கக்கூடிய ஹெடர் ஃபைல்ஸ் என்ன. இது பேசிக்கா, இது கொஞ்சம் பாடமாக்கிட்டு போக விரும்பினாலும் பாடமாக்கிட்டு போகலாம், அது பிரச்சனை நான் தருவேன். ஆனால் இந்த கோடிங்கை பார்த்தோட விசரா இருக்குன்னு சொன்னா அது பார்க்காதீங்க வேணாம், ரைட்.
அடுத்து என்ன அங்கே கேள்விகள் இருக்கு, நம்ம வடிவா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு கேள்விகள் எங்கள்கிட்ட இருக்கு. அடுத்த விஷயம் பைனரி இமேஜ் என்ன, கிரே ஸ்கேல். பைனரி என்றாலே 1 1 0 ரெண்டே ரெண்டு அவுட்புட் கான்செப்ட் தான். கிரே ஸ்கேல்ன்றது பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வேரியன்ஸ், சாம்பலோட வேரியன்ஸை காட்டுற இமேஜஸ் தான் கிரே ஸ்கேல். HSV என்றது ஹியூ சேச்சுரேஷன் வேல்யூ மாடல். அது என்ன என்று கேட்டிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ், வீடியோஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, டிஜிட்டல் ஆடியோண்டா என்ன, அதன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, கல்குலேஷன் நான் சொன்ன இந்த சின்ன கல்குலேஷன் நான் சொல்லி தருவேன். அண்ட் கிராஃபிக்ஸ் என்ன, மோஷன் கிராஃபிக்ஸ் கான்செப்டுகள் என்ன. ஸோ மோஷன் கிராஃபிக்ஸ்ன்றதான் அனிமேஷன் என்ன. இங்க இந்த இடத்துல இதை சொல்றதுதான் அனிமேஷன். அனிமேஷன் என்ன, ஸோ அனிமேஷன் டூல்ஸ் என்னென்ன, அனிமேஷன் பிரின்சிபல்ஸ் என்னென்ன, ஆன்டிசிபேஷன் கான்செப்டுகள், எக்ஸாகரேஷன், ஸ்டேஜிங், அந்த கான்செப்ட், சிஆர்டி மானிட்டர் டிஸ்பிளேஸ் கான்செப்ட், வெக்டர் ஸ்கேன் டிஸ்பிளேஸ், அதுகள் என்னென்ன. அண்ட் ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாக்களையும் ட்ரை பண்ணாலே உங்களால் என்ன செய்ய முடியும், வடிவா பாஸ் பண்ண முடியும். அது எந்த பிரச்சனையும் இல்லை, சொன்னதை செஞ்சீங்கன்னா சரி. இப்போ இது ஒரு பேப்பர், இந்த பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாம இப்ப கதைச்ச விஷயங்கள் தானே. அப்ப இதுக்கு ஒரு டியூடர் ரெடி பண்ணி ஸ்லைடுகளை பார்த்து நாம இன்றைக்கு என்னென்ன ஸ்லைடுகள் உங்கள்ட்ட இருக்கோ அதெல்லாம் பார்த்து மைண்டுக்குள்ள ஒரு டவுட்டை ஏற்படுத்தினா சரி. உங்களுக்கு இன்றைக்கு எல்லாம் முழங்கணும் இல்லை, இன்றைக்கு எல்லாம் குழப்பமா இருக்கணும். அப்பதான் அர்த்தம் என்ன, நீங்க ஏதோ ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். பிறகுதான் நாளைக்கு தான் தெளிவாகணும், நாளைக்கு தான் அதை பாடம் ஆகணும். அது ஒரு ஃப்ளோ, அப்படி போனா மட்டும் தான் மைண்ட்ல அது கிளியர் ஆயிருக்கும். இன்றைக்கு நீங்க எல்லாத்தையும் பாடம் பண்ணீங்கன்னா இன்றைக்கு ஒரே ஒரு நோட்ஸை மட்டும் எடுத்து அதையே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அது அப்படிதான். ஸோ அது சரி வராது, ரைட். அடுத்த விஷயம் சண்டி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பேப்பரையும் பார்ப்போம் சும்மா. என்ன இருக்கின்றதெல்லாம் பார்த்துட்டு பண்ணா இன்றைக்கு ஒரு ஃபேமிலியாரிட்டி கான்செப்ட். லைக் உதாரணத்துக்கு இதில் இப்போ என்ன, இதில் அடுத்த கேள்வி என்னது, ஃபங்க்ஷன் அண்ட் டேட்டா கிளவுஸ். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் டேட்டா கிளவுஸ் என்ன, டேட்டா கிளவுஸ் என்றால் என்ன, இந்த நாம இந்த கையில கிளவுஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்போம், அது அசைறதை வச்சு அங்க அந்த டேட்டாவை சென்சார் பண்ணி அது என்ன செய்யும், அந்த மூவ்மெண்ட் எடுத்துக்கொள்ளும். தட் இஸ் இந்த டேட்டா கிளவுஸ். ஸோ அது தவிர என்னென்ன சொற்கள், டெர்மினாலஜிஸ் கான்செப்டுகளுக்கு ஒரு ஆன்சர் தந்திருக்காங்க. இது நான் தாரன், இது கவர்மெண்டா. ரைட். கவர்மெண்டா இன்றைக்கு நீங்க என்னென்ன பார்க்கணுன்ற விஷயங்களை சும்மா போறேன்னு ஓப்பன் பண்ணி பாருங்க, ஓப்பன் பண்ணி வாசிங்க. இப்படி பந்தி கணக்குல ஒன்று இல்லை, அது அவங்க எல்லாத்தையும் தந்திருக்காங்க. நீங்க அப்படி எல்லாம் படிக்கொண்ட விஷயம் இல்லை, நீங்க ஜஸ்ட் என்ன இருக்குன்றதை பார்த்தா சரி. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் இந்த பேப்பர் என்னத்தை வச்சிருக்கு, என்னென்ன பேப்பர், என்னென்ன கேள்விகள், இதுக்கான கேள்விகளை எழுதி பாருங்க. ரைட். இதுகள் எதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதுகளுக்கான கேள்விகள் எழுதி பாருங்க, காணும். ரைட். அப்போ உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். என்ன, சிஜிஏக்குள்ள இந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, இந்தந்த விஷயங்கள் எனக்கு விளங்கி இருக்கு, இந்தந்த விஷயங்கள் எனக்கு விளங்கல, இதோட கொஞ்சம் டைம் எனக்கிட்ட மார்க்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம், இந்தந்த பாயிண்ட்ஸ் தான் வளமையா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எனக்கும் அதுதான் வேணும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டாலே பெட்டர், ரைட். ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். நான் இன்றைக்கு ஒரு பாடத்தை தொடக்கிறதுக்கு செய்ய நினைச்ச விஷயம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் நான் இவ்வளத்தையும் வாட்ஸ்அப் பண்றேன். அண்ட் டியூட் தந்த பிறகு நான் அதையும் ஷேர் பண்ணுவேன். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த பாடம் சம்பந்தமா கோ த்ரூ பண்ணி சிஜிஓக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்றதை ஃபேமிலியர் பண்ண வேண்டியது. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதை மட்டும் செஞ்சா காணும். நாளைக்கு நீங்க ஸோ அதுக்கு பிறகு நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். த திங் இஸ், நான் உங்களுக்கு தார விஷயங்களை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாஸ் பேப்பர்ஸ் எடுக்கு. இப்போ இன்றைக்கு பார்த்துட்டு பாஸ் பேப்பரை ட்ரை பண்ணாலே பெரிய விஷயம். தென் நாளைக்கு அடுத்த கான்செப்டுகளும் நாம போனோம்டா ஓகே, அது வடிவா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். சொன்ன விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சா ஆல்ரைட் தானே, கிளியர் தானே? ஆமாண்ணா. மெட்டதுன்னா நீங்க வந்து இப்ப ட்ரைனிங் கொடுக்குறீங்கல்ல, இப்ப எனக்கு வந்து எல்லாம் படிச்சு டிகிரி எடுத்துட்டேன். என்னென்ன வெப் டெவலப்மெண்ட், இப்ப அதுல சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்றதெல்லாம் வந்து ட்ரைனிங் சொல்லி தருவீங்களா? நாங்க புக்கஸ் அகாடமியால புக்கஸ் டெக்னாலஜியால ட்ரைனிங் கொடுக்குறோம் தானே. இப்படி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இப்ப சில பேருக்கு படிச்சிருப்பாங்க, ஆனா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஐடியா இருக்காது. ஆமா, அப்ப படிச்சு டிகிரி வரைக்கும் படிச்சுப்பா, ஆனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்குள்ள போனா அல்லது அந்த ஃபீல்டுக்குள்ள போய் அடுத்த இதுக்கு மாறணும்னு. ஆனா அவங்களுக்கு கோடிங் பற்றிய நாலேஜ் பெருசா ப்ராக்டிஸா இருக்காது. இப்ப நாங்க எங்களோட ப்ரோக்ராம்ஸ்ல இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷத்துலயும் 2 பேட்ச் எடுக்கிறோம் நாங்க. வளமையா ஜனவரியில உண்டு, இப்ப இந்த ஆகஸ்ட் உண்டு, 7ஆம் மாசம் இந்த முடிவோட உண்டு. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு 2 தடவையும் இன்டேக் எடுப்போம். அந்த இன்டேக்ல வந்து ட்ரைனிங் எடுக்கிறோம் நாங்க. ட்ரைனிங் எப்படின்னு சொன்னா 2 விதமான ஆட்களுக்கு எடுக்கிறோம் நாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க ட்ரைனிங் கொடுப்போம், 3 மாசம் நாங்களே படிப்பிப்போம்.
எப்படின்னு சொன்னா HTML தொடங்கி CSS, JavaScript, பிறகு அப்படியே PHP, MySQL, Bootstrap, அப்புறம் React, நோடு அப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி தேவைக்கு தேவையான விஷயம் மட்டும் பேசிக்ல இருந்து அப்படியே கொண்டு போவோம். ப்ராக்டிஸா ஓ, மாடியூல்ஸா சின்ன சின்ன டெமோவா கொடுத்து விளங்கப்படுத்தி மற்ற கிளாஸஸ் ஆக்களோட ஜாயின் பண்ண விட்டு நாம ஆன்லைன்ல எல்லாமே கொண்டு போவோம். தென் அதுக்கு பிறகு ஆஹா. அவங்க எங்கள்கிட்டயே ஒரு 3 தொடக்கம் 6 மாசம் ட்ரைனிங் செய்வாங்க. நாங்க கொடுக்குற ஆ. ப்ராஜெக்ட்கள், அசைன்மெண்ட்டுகள் அப்படின்னு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும், அதே நேரம் ஆ. 6 மாசம் இன்டர்ன்ஷிப் எங்கள்கிட்ட செஞ்சிருக்காங்கன்ற லெட்டர் ப்ரொவிஷன்ஸும் நாங்க கொடுப்போம். இப்ப அதை வச்சுக்கொண்டு இப்ப நான் ஃபுல்லா எனக்கு அப்டேட் ஆகி ஸோ நான் ஒரு அதை software வச்சுக்கொண்டு create அஹ், பண்ண ஆமா முடியும் தானே? கிட்டத்தட்ட நீங்க அந்த 6 to 9 months எங்களோட இன்வால்வ் ஆகும் பட்சத்துல உங்களால கட்டாயம் ஏதோ ஒரு வெப் அப்போ அல்லது ஏதோ ஒரு மொபைல் அப்போ கட்டாயம் நீங்க செய்யக்கூடியதா இருக்கும். நீங்க அப்படி செஞ்ச பிறகுதான் நாங்க ஜப்புக்கு ஆமா அப்படி நான் விடலாம். இன்டர்வியூக்கு போய் ஜப்புக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் தானே என்ன? கூடிய மாதிரி இருக்கும். எஸ், ஏன்னு சொன்னா நீங்க இப்ப இன்டர்வியூ போகும்போது அவங்க எப்படியும் உங்கள்ட்ட ஒரு டெக்னாலஜி பேசிஸ் கொடுக்க கேட்க போறாங்க. ஆமாண்ணா. ஒன்று எந்த ஸ்டாக் தெரியும் உங்களுக்கு, பேசிக்கா ஒரு பூட் ஸ்டெப்பும் PHP மாதிரி தெரிஞ்சிருக்கணும் ஒரு வெப்சைட் செய்ய. அப்படி இல்லையா, ஒரு வெப் ஆப் செய்யறதுக்கு அப்ப இங்க பக்கம் நல்ல மாடர்னா செய்ய போறீங்கன்னா ஒரு மேர்ன் ஸ்டாக் தெரியுமா, அப்போ ஓகே ரியாக்ட் நோடும் ட்ரை பண்ணிருக்கீங்களா, பேசிக்கா ஒரு கிரெட் ஆகுது உங்களுக்கு செய்ய தெரியுமா, அல்லது இங்கால் பக்கம் மொபைல் ஆப்ல ஃபிளட்டர் அல்லது ரியாக்ட் நேட்டிவ்ல ஏதோ ஒன்று, எல்லாம் படிக்கல தானே. ஸோ ஏதோ உண்டு, ஏதோ ஒரு ஆமாண்ணா. டெக்னாலஜிக்கல் ஸ்டெக்ல. இப்ப எல்லா கம்பெனியும் எல்லாத்தையும் செய்ய போறது இல்ல. சில கம்பெனி மொபைல் ஆப்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, சில கம்பெனி வெப்ல, சில கம்பெனி மேர்ன் ஸ்டெக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, சில பேர் லாராவெல் இல்ல சில. அப்ப அதுல எந்த இப்ப நீங்க என்ன டெக்னாலஜி படிச்சீங்கன்னா அந்த ஸ்டெக்குரிய நான் டெக்னாலஜி செலக்ட் பண்ணி இது இது இதுகளை படிக்க முடிய ஏஐக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குமாண்ணா? நீங்க நார்மலா AI கன்செப்டுக்குள்ள இன்வால்வ் ஆகணும்னு சொன்னா ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவுக்குள்ள ஃபீல்ட் ஆயிட்டு தென் அதுல அட்வான்ஸ்மெண்டா நீங்க AI ஸ்டிக் பண்ணி கொள்றது ஒரு நல்ல ஐடியா தான். ஆ, சரி அண்ணா. நான் படிக்கிற ஐடியா தானே அண்ணா. ஆஹ் மற்றது நான் ஃபுல்லா படிச்சு முடிய உங்கள்ட்டயே ஜாப் எடுக்கலாமா அண்ணா? என்ன எனக்கு எங்கள்கிட்ட உண்மையிலேயே நாங்க ஜாப் எப்படி கொடுக்குறோம்னாங்கன்னா கண்ட்ராக்ட் பேசிஸ்ல ஃபோக்கஸ் டெக்னாலஜி, அது அட்மினாக தான் காய்க்கிறதா நான் ஃபோக்கஸ் டெக்னாலஜிஸ்ல அப்படி கண்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறவங்க. இப்போ எங்கள்கிட்ட நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கிறார்கள் கண்ட்ராக்ட் பேசிஸ்ல, ப்ராஜெக்ட் பேசிஸ்ல வருவாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீல் பண்ணி ஓ, எடுப்போம். ஓமண்ணா அது பிரச்சனை இல்லை. நான் சரி, எல்லாம் படிச்சு முடிஞ்சிட்டு எனக்கு என்ன மாதிரி இருந்துட்டு நீங்க தருவீங்க தானே? ரைட், ஷூர். ஸோ அதுல என்னன்னு பாருங்க. டீட்டெயில்ஸ் பேமெண்ட் அதுல மாதிரி. டீட்டெயில் நான் என்னன்னு அட்மினா கிட்ட கேட்டுட்டு வாய்ஸ்ல நான் உங்களுக்கு போறேன். ஓகே அண்ணா. ஏன்னா ரைட், வீட்டோட இருக்கிறதானே கொஞ்சம் கொஞ்சம் படிச்ச நான் ஃபுல்லா இருக்கா இதான். ஆல் ஓகே, ஃபைன், ஓகே. ஓகே அண்ணா. சரிதானே, அப்ப நாளைக்கு 4 மணிக்கு ஓ, கிளாஸ்ல ஓ, ஓகே. ஓமண்ணா நான் இன்னைக்கு பார்த்தேன் நான் கண்டுட்டு எடுக்க ஆல் ரைட், சொல்றேன். ஷூர். ஓகே ஓகே, தேங்க்யூ அண்ணா. ஓகே. ஆமா.